ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் அதாவது குட்டி கிறிஷ் இருக்காரு. அவர் வந்து ரோகிணி கிட்ட வந்து அத்தை நீ ஏன் என்கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற கொஷினை கேட்குற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டாங்க. அச்சோ கனவு பழிச்சிடுமோ அப்படின்னு நினச்சி பதறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷை போய் பார்ப்போன்ட்டு கிறிஷை பார்க்க போனால் நம்ம மீனா அங்கே படுத்துருக்காங்க. படுத்துக்கிட்டு கிறிஷுக்கு ஒரு அம்மா மாதிரி அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக பண்ணணும். நீ உன்னால தான் இது பண்ண முடியல, உன் பிள்ளைய அவங்களாவது பார்த்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பொறாம பொங்க தானே செய்யும். என்னதான் இருந்தாலும் பெற்றவங்களாச்சே, ஆனால் பெற்றவங்க மாதிரி அதுக்கு நடந்துக்கணுமா? ஏமா அப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க எனக்கு என்னென்னு பெற்று போட்டு கண்டுக்காமல் விட்டு உட்காந்துருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பண்ணுற வேலையெல்லாம் ஏன் இவ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சு அவங்க அம்மாட்ட கத்துறாங்க. நீ பண்ணணும், ஆனால் மீனா பண்ணுற அது வரையும் சந்தோஷம்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டுற முதல்ல இங்கேருந்து எல்லாரையும் அனுப்பணும்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல வித்யா ஒரு பிளான் பண்ணுது. அதாவது எங்கள் ஃப்ளாட்டில் வந்துட்டு பூ கட்டுற வேலையாக போட்டியான், அதனால் நான் ஜெயிச்சு ஆகணுமா, நீங்கள் வந்து கற்று கொடுக்கணுமா? என்னையா நடக்குதுங்க? தலையை சுற்றி மூக்க தொடர மாதிரி இருக்குது. இதை ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னால் கூட நம்பாதுங்க. ஆனால் இந்த மீனா பைக்கு அதை நம்பிட்டு போகுது. என்னம்மா நீ வெறுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறமா, ரொம்ப தப்புமாங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம யாருக்கிட்ட, நம்ம முத்துக்கிட்ட சொல்ல முத்து நம்பவே இல்லைங்க. என்னமோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வித்யா முதல்ல எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் ரோகிணி வந்துட்டு எல்லாரையும் கிளப்பி விடுறாங்க. யாரை கிளப்பி விடுறாங்க? அதாவது அவங்க ஹஸ்பண்டை வேலையை கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள மாமனார் மாமியாவை கிளப்பி விடுறதுக்கு ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிளான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மாட்ட போய் பேசலான்னு இவங்க இன்னொரு பக்கம் நம்ம முத்து இருக்காரு. முத்து வீட்டிலேருந்து கிளம்புனா தானே போய் பேச முடியும். அதனால் முத்து கிளம்புற வரையும் இவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அவர் எப்போனாலும் கிளம்பிடுவார். ஏன்னா சவாரிக்கு லேட் ஆகுது, அதனால இவர் கிளம்பிடுவார். நம்ம ரோகிணியை இன்னமும் வீட்டில் இருக்காங்களே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் முத்து வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.